இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து இன்று வரை தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் அகற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அதற்காக நாம் பல்வேறு காலகட்டத்தில் நடவடிக்கை எடுத்துட்டு வரோம். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் நேற்றைய தினம் பேசுகிறார், கள்ளக்குறிச்சி அரசு விழாவில் பேசுறார். அந்த அரசு விழாவில் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடுகின்ற விதமாக அவர் சேலஞ்சு பண்ணார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து சுமார் 5 ஆண்டுகள் நிறைவு பெற இருக்கின்றது. 4.25 ஆண்டு ஆகிவிட்டது. இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது. 3 அமாவாசை தான் இருக்குது. திமுக ஆட்சி அகற்றப்படுவது இருக்கு. இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேசுகிறார் 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி. இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி தந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்தப்படும் என்று உயர்த்தினாங்களாமா? அத்தனையும் பொய். 100 நாள் வேலை திட்டம் ரத்து செய்வதாக ஒரு பச்சை பொய்யை சொல்லுகின்ற முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர், அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் நிச்சயமாக 100% உறுதியாக சொல்கின்றோம். 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக இன்றைக்கு மத்திய அரசு உயர்த்திருக்கிறது.